ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழ சீசன் வந்துட்டுங்க. வீட்டுக்குள்ளே மாம்பழத்தை வாங்கி வச்சுட்டாலே வெளியிலேருந்து வரவங்க ஆஹா வீட்டில் மாம்பழம் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு வாசனை வீடு தூள் பறக்குதுங்க. அந்த மாம்பழத்தை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாமே பார்த்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐஸ்கிரீம் செஞ்சிடலான்ட்டு யோசிச்சு ஐஸ்கிரீம் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மூணு பொருள் தான் தேவை. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் தேவை, கஸ்டர்டு பொடி தேவை, அதுக்கப்புறம் பால். இந்த 3 பொருளை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அதுக்கு நல்ல மாம்பழமாக, நல்ல பழுத்த மாம்பழமாக 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வெளியில் உள்ள தோல் எதுவுமே தேவையில்லை. அதனால் உள்ளே இருக்கிற சதைப்பற்று தான் தேவை. இதெல்லாம் ஃபுல்லாக தோலெல்லாம் நீக்கிட்டு நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மாம்பழம் மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அது நல்லா சட்டி சுட்டதுக்கப்புறமா 6 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். கட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த வித தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பாலை மட்டும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா சுண்டை காய்ச்சி இந்த மாதிரி வந்ததோட நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழ பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலும் மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திட்டாக வந்த மாதிரி இருக்கும், பயந்துடாதீங்க. அது எல்லாமே ஆல்ரெடி வந்து சீனி சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரைய ஆரம்பிச்சிடும், அதனால் பயந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கோ இல்லாட்டினா கரண்டியோ வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா மாம்பழத்துலேயும் சர்க்கரை இருக்கும். எனக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக வந்து 1/4 கிலோ இருந்தது. சர்க்கரையும் நல்லா அதோட கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சர்க்கரை வந்து மெல்ட் ஆனோன்னா பழைய ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முதல்ல 1 கப் சர்க்கரையை போட்டுட்டு 2வது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மீதி சர்க்கரையும் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து ஈஸியாக கரையிறதுக்கு நல்லா வந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் சர்க்கரை எல்லாம் வந்து பாலோட நல்லா சேர்ந்து ஒரு லிக்விட் பதத்துக்கு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையோடு இதை சேர்த்துருங்க. இப்போ மாம்பழம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதோட வந்து கஸ்டர்ட் பவுடரையும் நம்ம கரைச்சி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டிப்படத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா கைவிடாமல் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கெட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த மாதிரி கெட்டியாக ஸ்டார்ட் ஆகுது. நாம் வந்து சேர்த்துருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடரும் நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு துளி சொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தெறிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிப்படாமல் எல்லா பக்கமும் 4 பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறி விட்டால் தான் எந்த இடத்துலையுமே கட்டிப்படாது. இப்போ வந்து சிம் மோட்லேயே வச்சுவே இப்படி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தீயை வந்து அதிகம் வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் இதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எந்த பக்கமும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை கரெக்டாக வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் அப்படியே வச்சுருங்க. லைட்டாக டேப் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ கூட சாப்பிட்லாம், ஆனால் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா வந்து இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும்.
இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லா வந்து ஜாரில் மிக்ஸி ஜாரில் வந்து ஐஸோடையே நல்லா அரைச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தான கடையில் விற்கிற மாதிரியே ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகும். இதை மறுபடியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான டேஸ்டான கட்டை ஸ்டைல்லையே நல்ல ஸ்வீட்டான நல்ல மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.